إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. ஆன்லைன் வியாபாரம் ஏன் ஹராம் எனும் தலைப்பிலே இலங்கை ஆலிம் ஒருவர் அறிஞர்களின் ஃபத்வா என கூறி இந்த ஆன்லைன் வியாபாரம் பற்றி ஒரு தீர்ப்பை கூறுகின்றார். இந்த பதிவை முன்வைத்து இவர் கூறுவது சரியானதா என்பதே இங்கு தொடுக்கப்பட்டுள்ள கேள்வியாகும். ஆன்லைன் முறைமை நபியுடைய காலத்தில் இருக்கவில்லை என்பது நாம் அனைவரும் அறிந்த விடயம். ஒரு பொருளை விற்று வாங்குவதில் முக்கியமாக ஏமாற்றக்கூடாது என்பது வியாபாரத்தில் மட்டுமல்ல, எந்த ஒரு துறையிலும் ஏமாற்றக்கூடாது. இது பொதுவான இஸ்லாமிய வழிகாட்டு. வியாபாரத்தை பொறுத்தவரையில் தனக்கு உரிமை இல்லாத இந்த ஆலிம் உதாரணம் கூறியது போன்று, வானிலே பறக்கின்ற பறவை அது எமக்கு சொந்தமானதல்ல. யாரிடமிருந்து பணத்தை பெறுகின்றோமோ அவருக்கு அந்த பறவையை நினைத்த மாத்திரத்தில் பணம் பெற்றவுடன் அந்த பறவையை கொடுக்க முடியாது. இப்படி இயற்கைக்கு முரணாக பிறர் ஒருவரையும் ஏமாற்றுகின்ற இதுபோன்ற பிழையான வழிகள் இல்லாமல் நேரடியான வியாபாரமாக இருந்தாலும் சரி, ஆன்லைன் என்ற நவீன வசதி மூலம் செய்யப்படுகின்ற வியாபாரமாக இருந்தாலும் சரி, இந்த அடிப்படை விடயங்களுக்கு முரணில்லாத வகையில் எந்த ஒரு வியாபாரமும் ஆகுமானதாகும். வியாபாரம் செய்யும் போது வாங்குபவர் விற்பவர் இந்த இருவரும் அந்த பொருளை பெற்று பணத்தை கொடுத்து அந்த சந்திப்பிலிருந்து பிரியும் வரைக்கும் அந்த பொருளை வாங்கியவர் இது எனக்கு வேண்டாம் என்று மறுப்பதோ, அல்லது விற்க நாடியவர் இல்லை இல்லை நான் விற்கவில்லை என்று அந்த வியாபாரத்தை முறிப்பதோ, அந்த வியாபார சந்திப்பிலிருந்து பிரியாத வரைக்கும் அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது. எனவே ஆன்லைன் மூலமாக பல்வேறு விடயங்களை அலசி ஒரு பொருளை நீங்கள் வாங்குகின்ற போது அதனை நீங்கள் பரீட்சித்து பார்த்து அதிலே உங்களுக்கு திருப்தி இல்லை என்ற நிலையில் அந்த பொருளை மறுப்பதற்கு, இது வேண்டாம் என கூறுவதற்கு அனுமதி இருக்கின்றது. விற்ற பிறகும் கூட திருப்தி இல்லாவிட்டால் திருப்பி எடுக்கின்றார்கள் என்றால் அது மிகச் சிறந்தது. எனவே இந்த அடிப்படை விடயம், வியாபாரம் என்பது இரு சாராரும் மன திருப்தியோடு செய்ய வேண்டும். ஆன்லைனிலே பணத்தை செலுத்திவிட்டோம், பணத்தை எடுக்க முடியாது, நாம் நினைத்ததல்லாத ஒரு பொருள் வந்திருக்கின்றது என்று இப்படி யாராவது வியாபாரம் செய்தால் அது இந்த ஆலிமும் விவரிக்கின்றார், நாமும் அதனை சரி காணுகின்றோம். இவ்வாறு எந்த விதத்திலும் ஏமாற்றுதல் நடக்கக்கூடாது. இஸ்லாம் என்பது இயற்கை மார்க்கம். இயற்கையாக மனிதர்களது உணர்வு, அதாவது ஒரு பொருளை இன்ன பொருள் என நினைத்து பணத்தை செலுத்தியதன் பிறகு அது அந்த உரிய முறையில் இல்லாத ஒரு பொருள் கையிலே கிடைக்கும் என்றால் அதனை திருப்பி எடுக்க மாட்டோம் என அவர்கள் கூறுகின்றார்கள் என்றால் இது மிக பிழையானது. நேரடியாக ஒரு பொருளை நீங்கள் பார்க்க வேண்டும், அதனை நீங்கள் திருப்தி அடைந்து அதன் விலையிலே திருப்தி அடைந்தால் நீங்கள் பணத்தை செலுத்தலாம். திருப்தி இல்லாவிட்டால் மறுக்கின்ற உரிமை இருக்க வேண்டும். இது முக்கியமாக வியாபாரத்திலே நபி அவர்கள் கற்றுத்தருகின்ற நிபந்தனையாகும். விற்பவரும் வாங்குபவரும் ஏதேனும் ஒன்றை விற்பதற்கு அவர்கள் சந்தித்து விற்று வாங்கிக் கொண்டு அந்த இடத்தை விட்டும் பிரிந்து சென்றால் அதன் பிறகு வியாபாரத்தை உடைக்க முடியாது. அதே நேரம் ஏற்கனவே பலமுறை பேசி போட்டோக்கள் வீடியோக்களிலே பார்த்து அத்தனை விடயமும் இருந்தால் கூட நேரடியாக அந்த வியாபாரத்தை சந்திக்கும் போது அதுவரைக்கும் அதனை மறுக்கின்ற உரிமை இருக்கின்றது. இந்த ஃபத்வாவிலே உணவுப் பொருட்களை அப்படி விற்க முடியாது என்று அதனை மாத்திரம் குறிப்பிட்டு சொல்லி இருப்பது அது தவறான ஃபத்வாவாகும். இன்று அதிகமாக ஆன்லைனிலே உணவுப் பொருட்கள் விற்கப்பட்டு வாங்கப்படுவது சர்வசாதாரணமாக நடக்கின்றது. அதனை கூடாது என்று சொல்வதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது.
அதே நேரம் பணத்தை செலுத்தியதன் பிறகு பழுதடைந்த உணவை கொண்டு வந்து தருகின்றார்கள் என்றால் வாங்குபவருக்கு அதனை மறுக்கின்ற உரிமை இருக்கின்றது. பழுதடைந்த பொருளை விற்பதற்காக பணம் பெற்றவர் அந்த பணத்தை கண்டிப்பாக திருப்பி கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் அது ஹராமாக மாறிவிடும். எனவே எந்த ஒரு பொருளையும் ஆன்லைனிலே ஆகுமான பொருட்களை விற்கலாம். கையிலே ஒப்படைக்கும் போது வாங்குபவர் திருப்தி அடைந்தால் மட்டும்தான் அவர் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். திருப்தி இல்லை என்றால் மறுக்கின்ற உரிமை அதுவரைக்கும் இருக்கின்றது. ஏற்கனவே பணம் செலுத்தி இருந்தால் குறிப்பிட்ட பொருள் நேரடியாக பார்க்கின்ற போது தனக்கு திருப்தி இல்லை என்றால் வாடிக்கையாளர் அதனை திருப்பி தர முயற்சிக்கும் போது விற்றவர்கள் கண்டிப்பாக அவர்களது பணத்தை கொடுத்துவிட்டு அவர்கள் விரும்பாத, அவர்கள் நினைத்தது போன்ற இல்லாத அந்த பொருளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி மன திருப்தியோடு செய்வதைத்தான் வியாபாரம் என்று இஸ்லாம் சொல்லுகின்றது. பொருளை கொடுத்து பணத்தை பெறும் வரைக்கும் இரு சாராருக்கும் அந்த வியாபாரத்தை உடைப்பதற்கு அனுமதி இருக்கின்றது. பொருளை கொடுத்து பணத்தையும் பெற்றுவிட்டார்கள் என்றால் அந்த இடத்திலிருந்து இருவரும் பிரிந்து விட்டால் வியாபாரம் முடிந்ததாக இஸ்லாம் கருதுகின்றது. அதன் பிறகு வாங்க மறுப்பதோ விற்க மறுப்பதோ அது இஸ்லாம் அனுமதிக்கின்ற முறைமை கிடையாது.